Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் ரொம்ப விரும்பி சாப்பிடாதவங்களுக்கும் குழந்தைகள் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் ரொம்ப வாடிருச்சு, இது என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை தூக்கி போட வேணாம். வாடின பீட்ரூட் இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டோட மேற்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பீலர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தை லைட்டாக வதக்கி கொடுங்க. பாருங்கள், ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் சேர்த்து வதக்கும் போது பீட்ரூட்டும் வெங்காயம் சேர்ந்து வதங்கிடும். அதனால் வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காரம் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. பீட்ரூட் எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பீட்ரூட் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்குங்க. 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்குங்க. இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதை முன்னாடியே சேர்க்கக்கூடாது. வெங்காயம் பீட்ரூட் நல்லா வதங்கின பின்னாடி தான் இதை சேர்த்துக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். அது சட்னி இனிச்ச மாதிரி போயிடும். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கடுகு கருவேப்பிலை கூட சேர்த்து நீங்கள் தாளிச்சுக்கலாம். நான் தாளிக்கல, இப்படியே எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிடாத குழந்தைகளுக்கும் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட வைக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.